கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் கேம் பிடிக்கும்? நிறைய பேர் கை தூக்கவே இல்லை. எனக்கு வாலண்டியர் பண்ணுறதுக்கு பிரதர்ஸ் சைட்லேருந்து ஒரு 5 பேரும், சிஸ்டர்ஸ் சைட்லேருந்து ஒரு 5 பேரும் முன்னாடி வாங்க. ஐந்து பேர். ஐந்து பேர் எந்திரிச்சிட்டாங்க சிஸ்டர் சைட்லேருந்து. பிரதர் சைட்லேருந்து யாரும் சத்தம் போடக்கூடாது, அமைதியாக 5 பேர். போங்க, மேலே போங்க, மேலே போங்க. ஆண்கள் பக்கம் இன்னும் 3 பேர் வரணும். பாருங்க, 2 சின்ன தம்பி மாதிரி வெளியே வராங்க. போங்க போங்க, மேலே வாங்க. நீங்கள் லைனாக நின்றுக்கோங்க. இன்னும் ஒரு தம்பி ஆண்கள் பக்கத்தில். ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ கேமோட ரூல் என்னென்னா, உங்களுக்கு வந்து கப்ஸ் கொடுக்கப்படும். முதல் நபருக்கு எல்லாருக்குமே ஸ்ட்ரா கொடுக்கப்படும். முதல் நபர் வந்து அந்த கப்பை வந்து ஸ்ட்ராவில் ஹோல்ட் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணணும். கடைசி நபர் அதை வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்குவீங்க. அதே மாதிரி நீங்களும் பாஸ் பண்ணி போகணும். உங்களுக்கு 1 நிமிடம் கொடுக்கப்படும். அந்த 1 நிமிடத்தில் எத்தனை கப்ஸ் வந்து நீங்கள் சேகரிக்கிறீங்க அப்படின்னு பார்ப்போம். எந்த டீம் வின் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? லைனாக நின்றுக்கோங்க. மேலே வாங்க. அந்த ஒரு கப் கொடுங்க. இப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ரா இப்படி பிடிச்சுக்கணும். எல்லார் கையிலையும் ஸ்ட்ரா கொடுக்கப்படும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கப்பை வந்து அப்படியே பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லார் கையிலையும் ஸ்ட்ரா இருக்கும். கப் வந்து சேகரிக்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் நபர்கிட்ட வந்து உங்கள் கப்ஸை கொடுத்துருங்க. ஓகே. உங்களுக்கு 1 நிமிடம் கொடுக்கப்படும். அந்த 1 நிமிடத்தில் நீங்கள் எவ்வளோ கப் சேகரிக்கிறீங்களோ அவங்களே எடுக்கணும். ஒரு கப் எடுத்து பாஸ் பண்ணணும். வெயிட் பண்ணு. ஓகேவா? ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? And your time starts now. கைத்தட்டி நீங்க உங்களை உற்சாகப்படுத்தலாம். Amen. 40 more seconds. Thirty seconds. 20 seconds. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. நீங்க உங்க கப்ஸை கவுண்ட் பண்ணலாம். சிஸ்டர் சைடில் 15. ரெண்டு பேருமே 15 பண்ணிருக்காங்க. Praise the Lord.
நீங்கள் வாலண்டியர் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். அவங்களுக்கு எல்லாரும் கை தட்டிடுங்க. தேங்க்யூ. 16 வருதா? பிரதர் சைடில் 16 வருதா? சரி, ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் உட்காரலாம். இப்போ நம்ம இவங்க அழகாக விளாண்டதை பார்த்தோம். என்ன பண்ணாங்க? துரிதமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக விளாண்டாங்க. எதனால அவங்க ஃபாஸ்ட்டாக விளாண்டாங்க? அவங்களுக்கு நம்ம 1 நிமிஷம் டைம் கொடுத்தோம். 1 நிமிஷன்றது ரொம்ப கம்மி நம்ம கம்பேர் பண்ணும்போது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க? நம்ம ஜெயிச்சிடணும், நம்ம எப்படியாவது வெற்றி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துரிதமாக விளாண்டாங்க. அதே போல் நமக்கு வாலிபர்களுக்கு பொதுவாக நம்ம நினைக்கிறோம் நம்ம நிறைய நமக்கு டைம் இருக்குது, நிறைய நமக்கு வந்து இன்னும் நமக்கு வயசாகலை, 20 கீழே தான் இருக்கோம், நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம், நம்ம இப்படி தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு காலம் வந்து என்ன பண்ணல, இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே போல் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பிசாசானவன் என்ன பண்ணுவான்? உங்களை கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். உங்களை வந்து ஃபிசிக்கலாக அவன் வந்து கடிக்க போகிறதில்ல. ஆனால் என்ன பண்ணுவான்? உங்களோட டைம் என்ன பண்ணுவான்? அவன் பிடிச்சிருவான். எப்படி பிடிப்பான்? சோஷியல் மீடியா மூலியமா, அதுக்கப்புறம் உங்களோட என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் மூலியமா, ஏதாவது மூலமாக உங்களை வந்து அவன் பிடிச்சிருவான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? உங்கள் டைமை வந்து நீங்கள் வந்து கர்த்தருக்காக உபயோகப்படுத்தணும். சரியா? அதுக்கப்புறம் கடைசி நாட்களில் நம்ம இருக்கோம். சுவிசேஷத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். கரெக்டாக? நீங்களாம் சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்களா? மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? சொன்னவங்களாம் கை தூக்குங்க. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு ஏசப்பா நல்லவர், ஏசப்பா எப்படிப்பட்டவங்க, அவங்க நன்மை செஞ்சவங்க எனக்கு அப்படின்னு சொல்லணும். எப்போ உங்களால் ஏசப்பாவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? எப்போ சொல்ல முடியும்? நீங்கள் வந்து ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சொல்ல முடியும். கரெக்டா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்கள் ருசித்து பார்க்கல அப்படின்னா உங்களால் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் டெய்லியும் பைபிள் வாசிக்காமல், தியானிக்காமல், வேறு காரியங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஏசப்பாவை பற்றி மற்றவங்களுக்கு, உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் கூட வேலை பார்க்குற பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல முடியும்? ஏசப்பா பற்றி சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதனால டெய்லியும் வந்து நீங்கள் தியானிங்க. ஏசப்பா கிட்ட அவர் பாதத்தில் இருந்து கேளுங்க. ஏசப்பா எனக்கு நீங்கள் ஞானத்தை கொடுங்க, ஏசப்பா நீங்கள் என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்வீங்களா? கண்டிப்பா எல்லாரும் சொல்வீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்களோட தாளந்துகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? ஒவ்வொருத்தருக்கும் சேமான டேலண்ட்ஸ்லாம் ஏசப்பா கொடுக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ், சின்ன டேலண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய டேலண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை யாரோட மகிமைக்காக நீங்கள் உபயோகப்படுத்தணும்? ஏசப்பாவோட மகிமைக்காக நீங்கள் உபயோகப்படுத்தணும். இன்னைக்கு இந்த லீவில் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து கூடி சேர்ந்துருக்கீங்க. அதனாலேயே பரலோகம் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இந்த பிள்ளைங்களுக்கு வேற நிறைய வேலை இருந்திருக்கும், என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் போயிருக்கலாம், ட்ராவல் பண்ணியிருக்கலாம், எவ்வளவோ வேலைகள் இருந்திருக்கும். அதையும் மீறி நீங்கள் யார்கிட்ட வந்திருக்கீங்க? ஏசப்பா கிட்ட வந்திருக்கீங்க. அப்ப ஏசப்பா என்ன பண்றாரு? உங்களை குறிச்சு பரலோகத்துல களி கூர்ந்துட்டு இருக்காரு. களி கூர்ந்துட்டு இருக்கிற ஏசப்பாக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவரோட வார்த்தைய மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கணும். சொல்ல ஆரம்பிப்பீங்களா? ஆமேன். நம்ம ஒரு பாடல் பாடலாம். ஆமேன். எழும்பி நின்னுக்கிறீங்களா? நான் வாழ்ந்தாலும் நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை
நிரப்புமையா தாருமையா அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா வாழ்நாளும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் மாற்றுமையா உமக்கா